Taste the Daily. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி வெளிச்சநத்தம் கிராமத்தில் ஏற்கனவே 25 அடி உயரத்தில் இருந்த பழைய கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புதிதாக 45 அடி உயரமுள்ள கொடி கம்பத்தை விசிகாவினர் நிறுவினர். ஆனால் புதிய கொடி கம்பம் அமைக்க அனுமதி மறுத்த வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கொடி கம்பத்தை அகற்றுமாறு அறிவுறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் போராட்டத்தில் குதிக்கவே பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மறுநாள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கொடியேற்றி வைத்தார். இந்த நிலையில் கொடிக்கம்பம் அமைப்பதை முன்கூட்டியே கவனித்து நடவடிக்கை எடுக்க தவறியதாக கூறி வருவாய் ஆய்வாளர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக துணை தாசில்தார் ராஜேஷிடம் விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வருவாய்த்துறை அலுவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. சூழல்ல அந்த கிராம நிர்வாக அலுவலரையோ வருவாய் அலுவலரையோ கிராம உதவியாளரையோ பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்க கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்ன போது அந்த வருவாய் ஆய்வாளரும் கிராம நிர்வாக அலுவலரும் ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுனா பரவாயில்ல, ஆர்டிஓ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, மதுரை மாவட்டத்தில் 7-8 இடங்களில் கொடிக்கம்பம் நடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அனுமதி அளிக்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். புதூர் பகுதியில் செப்டம்பர் 14ஆம் தேதி புதிதாக அமைக்கப்பட்ட 62 அடி உயர கொடிக்கம்பத்தை ஆட்சியர் உத்தரவு என கூறி இரவோடு இரவாக காவல்துறையினர் அகற்றியதாகவும் போராட்டத்திற்கு பிறகு கொடிக்கம்பம் மீண்டும் நடப்பட்டு கொடியேற்றப்பட்டதாகவும் கூறுகின்றனர். மேலும் ஆட்சியருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை விசிகா முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆக மொத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இடையே நடைபெற்று வரும் பனிப்போர் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியிடை நீக்கத்தால் ஆட்சியருக்கு எதிராக பூமராங்காக திரும்பியுள்ளது. வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீதான நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ள நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கொடுத்த புகாரின் பேரிலும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விசிக கொடிக்கம்பத்தை அகற்றுவது தொடர்பாக நேரில் சென்ற வருவாய் அலுவலர்கள் ராஜேஷ், பரமசிவம் மற்றும் பழனியாண்டி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பெண் வருவாய் ஆய்வாளர் அனிதாவின் செல்போன் பறிக்கப்பட்டதாகவும் அளிக்கப்பட்ட புகாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 21 பேரின் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.